ஹே கைஸ், சரஸ்வதி பூஜைக்கு ரெடி ஆகலாமா? நம்ம ரெடி ஆகிறத விட நம்ம வீட்டை ரெடி பண்ணுறது தான் பெரிய வேலையே. நான் ஹேர் வாஷ் நேற்று தான் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், சரஸ்வதி பூஜைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் கொண்டையை போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் வேறு ஒர்க் போயிட்டான். ஸோ தனியாலாம் இந்த வீட்டை நான் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். வீடை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ வேர்ஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்லிடாதீங்க. இது ரெண்டல் ஹவுஸ் தான். நாங்கள் குடி வந்து ஒரு 3 months தான் ஆகுது. எங்கள் மேரேஜ் ஆனி மாதம் அந்த டைமில் வச்சனால ஆனியில் குடி வரக்கூடாது, அதுக்கப்புறம் ஆடி அப்பயும் குடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வைகாசிலே அவசர அவசரமாக பார்க்க வச்சுட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல பார்த்து கிடைச்ச வீடு தான் இது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் நாங்கள் இந்த கும்பகோணத்தில் இருக்க போகிறதில்ல, சீக்கிரமே மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு தான் பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கிடைச்ச வரைக்கும் இதே போதும் அப்படின்னு விட்டுட்டோம். அதனால தான் நாங்கள் பெயிண்ட் கூட அடிக்கல. இந்த வீடும் பழைய வீடுங்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷபா, ஒரு ரூம் க்ளீன் பண்ணி முடிக்கிறக்குள்ளேயே செம்ம டயர்டாயிருச்சு. நாங்கள் கட்டில் பீரோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாமே ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். சரி ஷிஃப்ட் ஆகுறது தானே, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. எங்கள் கிட்ட கேபின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திங்ஸ்லாம் அப்படியே ஷெல்ஃபில் தான் அங்கங்கே அடுக்கி வச்சுருந்தோம். இவருக்கு இதுதான் வேலைங்கிற மாதிரி கிளம்புற அவசரத்தில் எல்லாத்தையும் அங்கங்கே மெஸ் ஆக்கிடுவான், தென் அடுக்கி வச்சுருவேன். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கிச்சன், ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கும். பட் இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடுலர் கிச்சன்லாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு விட்டாச்சு. கூடவே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4-5 ஆரஞ்சு உள்ள தள்ளியிருப்பேன். இடையில பிரேக் மாதிரி அவனும் வந்தான். சரின்னு அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வைக்க சொன்னோம், ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கிளம்பி போயிட்டான். அகெயின் நான் தனியாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக மத்தியானம் 2 o'clock ஆரம்பித்தேன். நைட் ஆகிடுச்சு. டயர்டில் சாப்பாடு கூட வேணாம், தூங்கினா போதும் தான் இருந்துச்சு. இவ்வளோ குப்பை எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. அப்புறம் அவனும் வந்துட்டான், பூ திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தான். கூடவே எனக்கு பிடிச்ச வேஃபிலும் வாங்கிட்டு வந்தான். நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் டயட்டில் இருக்கனால நான் மட்டும்தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். தென் 2 பேரும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எனக்காக பால் மட்டும் காய்ச்சி கொடுத்தான். அந்த கேப்பில் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வீடும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு பார்க்குறப்போ அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு எனக்கும். சரி ஓகேன்னு பால் குடிச்சிட்டு ஸ்கின்க்கு கொஞ்சம் கேர் பண்ணலான்னு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம். நேற்று டயர்டாக இருந்தனால இன்றைக்கி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் காய்ஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.